இந்த மாதிரி பலூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பலூனுக்குள்ளே வந்து பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட் வந்து இந்த பலூனுக்குள்ளே போடணும். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஃபிங்கர்ஸ் ஏரியா மட்டும் கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வினிகரை ஃபில் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு அந்த பலூனுக்குள்ளே போட போகிறோம். ஸோ அந்த கட் பண்ண பிளாஸ்டிக் கவரில் வினிகர் எடுத்துகிட்டு நல்லா இதை சுற்றிடலாம். நல்லா சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும் வினிகர் பேகு. ஸோ இது வந்து அந்த பலூனில் சோடியம் பைகார்பனேட் சோடா மாவு போட்டோம்ல, அந்த பலூனுக்குள்ளே வந்து இது போடணும். இதுக்குள்ளே போட்டாச்சா? இங்கே ஒரு நாட் போட்டுடணும். இப்போ பஃபர் ஃபிஷ் ரெடியாக இருக்குது. இப்படி குத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, பார்த்தீங்களா, பஃபர் ஃபிஷ் மாதிரி பெருசாகுது. அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் ஆகி உள்ள கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? பார்த்தீங்களா, பஃபர் ஃபிஷ் மாதிரி பெருசாகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த பஃபர் ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணலாமா? பார்த்தீங்களா? இது கிட்ஸுக்கு பண்ணி காட்டும்போது ஃபன்னாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க.